இலங்கையில தான் பாதாள உலக குழுக்கள் எல்லாமே குற்றச் செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது எதை பத்தி அப்படின்னு சொன்னா, வேறு நாடுகள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பாதாள உலக குழுக்களும் கூட இலங்கையில பல பாதாள உலக செயற்பாடுகள்லையும் கடத்தல் செயற்பாடுகள்லையும் குற்றச் செயல்களையும் ஈடுபடுற மாதிரி இப்போ பல விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சீன நாட்டவர் கடத்தப்பட்டதுக்கு பின்னாடி இப்போ பல தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி கடத்தப்பட்ட அந்த நபர் இரவோடு இரவா அஹலியகுட பகுதியில வச்சு கைகள் கண்கள் கட்டப்பட்ட நிலையில கற்களால மூடப்பட்ட நிலையில சடலமா மீட்கப்பட்டிருக்காரு. என்ன நடக்குது? இலங்கையில சீன பாதாள உலக குழுக்கள் இலங்கையில ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்காங்களா? இது எல்லாத்தையுமே தாண்டி பாதுக்க பகுதியில இரத்த கரைகளோட ரிவர்ஸ் கியர்ல கைவிடப்பட்ட ஃப்ராடோ ஜீப் ஒன்றும் போலீசாரால கைப்பற்றப்பட்டிருக்கு. இது தொடர்பான முழுமையான தகவல்களையும் கடத்தப்பட்ட நபருக்கும் இந்த சீன பாதாள உலக குழுக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிற தொடர்பாகவும் இந்த வீடியோல பார்க்கலாம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். சம்பவம் நடக்கிற புதன்கிழமை இரவு 11 மணி அளவுல சீன நாட்டவர்கள் 3 பேர் ஒரு வாடகை கார்ல கொழும்பு போர்ட் சிட்டிக்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய தொங்கு பாலத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அதிகாலை 2 மணில இருந்து 3 மணிக்குள்ள ஒரு கருப்பு நிற வேன்ல வந்த கிட்டத்தட்ட 20 சீன நாட்டவர்கள் கொண்ட ஒரு கும்பல் அந்த இடத்தை சுற்றி வளைச்சிருக்காங்க. இந்த இடத்தை சுற்றி வளைச்சது மட்டும் இல்லாம அவங்களுடைய கைகள்ல இருந்த 2 கை துப்பாக்கிகளை காட்டி மிரட்டி மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த 3 பேரையும் கொடூரமா தாக்கி இருக்கதா தான் இப்போ வரைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதுக்கப்புறமா அவங்களுடைய கைகள் கால்கள் கண்களை கட்டி அவங்க வந்து அந்த வேன்ல அடைச்சிருக்காங்க. இந்த 3 பேர்ல 2 பேரை மட்டும் வேனுக்குள்ளேயே கட்டி போட்டு ஹாவோ சோங் அப்படிங்கிறவரை மட்டும் இன்னொரு வாகனத்துல வலுக்கட்டாயமா கடத்திட்டு போயிருக்கு இந்த வந்த சீன மாஃபியா கும்பல். வேனுக்குள்ள கட்டி போடப்பட்டிருந்த மற்ற 2 சீன நாட்டவர்களும் அந்த இடத்துல இருந்து கடத்தல்காரர்கள் போனதுக்கு அப்புறமா அவங்கள சிரமப்பட்டு விடுவிச்சுக்கிட்டு இருக்கதா தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சம்பவம் தொடர்பா தொலைபேசியில தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய நண்பர்கள் மூலமா இந்த சம்பவம் தொடர்பா போர்ட் சிட்டி போலீசார்கிட்ட முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கு. இந்த முறைப்பாட்டுக்கு அப்புறமா போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து சோதனை செஞ்ச சந்தர்ப்பத்துல அந்த வேனுக்குள்ள ஒரு குளோக் 44 அரை தானியங்கி கை துப்பாக்கி, தோட்டாக்கள், அது மட்டும் இல்லாம வோக்கி டோக்கி இதெல்லாமே கைப்பற்றப்பட்டிருக்கு. அடுத்த சில மணித்தியாலங்கள்லயே அஹலியகுட கரந்தன பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில இருந்து இன்னொரு சம்பவம் பதிவாகுது. கொழும்பு போர்ட் சிட்டியில கடத்தப்பட்ட அந்த சீன நாட்டவர் அஹலியகுட பகுதியில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில கைகள் கால்கள் கண்கள் கட்டப்பட்ட நிலையில கற்களால மூடப்பட்டு கொடூரமா கொல்லப்பட்டு சடலமா மீட்கப்படுறாரு. இந்த சம்பவத்துல காயமடைஞ்சு, அதாவது கொழும்பு போர்ட் சிட்டியில அந்த வேன்குள்ள தாக்கப்பட்ட மற்ற 2 நபர்களும் தனியார் வைத்தியசாலையில சிகிச்சை பெற்றுட்டு இருந்த சந்தர்ப்பத்துல இப்படி உயிரிழந்த நபர் அவங்க கூட இருந்த அந்த ஹாவோ ஷோங் தான் அப்படிங்கறத வந்து உறுதிப்படுத்தி இருக்காங்க. இந்த சம்பவங்கள் அடுத்தடுத்து பதிவானதுக்கு அப்புறமா போலீசார் இது தொடர்பா தீவிரமான விசாரணைகளை ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இப்படி 2 சீன நாட்டவர்களை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கி கொள்ளணும்? எதுக்கு இந்த மாதிரியான கடத்தல்கள் நடக்கணும்? தொங்கு பாலத்துல மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த அந்த 3 பேரை எதுக்கு 20 பேர் கொண்ட ஒரு குழு வந்து கடத்திட்டு போகணும் அப்படிங்கிற கோணங்கள்ல விசாரணைகள் முன்னெடுக்கப்படுது. இப்படியான பின்னணியில தான் கொலையாளிகளை தேடி தீவிரமான விசாரணைகள் நடந்துகிட்டு இருந்த சந்தர்ப்பத்துல பாதுக்க பகுதியில வச்சு கைவிடப்பட்ட நிலையில ஒரு சொகுசு ஃப்ராடோ SUV வாகனம் கண்டுபிடிக்கப்படுது. அந்த வாகனம் கண்டுபிடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல அது பின்னோக்கி போகக்கூடிய ரிவர்ஸ் கியர்ல நிறுத்தப்பட்டிருந்ததா தான் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. போலீஸ் கைரேகை மற்றும் தடயவியல் நிபுணர்கள் இதை சோதனை செஞ்ச சந்தர்ப்பத்துல அந்த ஃப்ராடோ ஜீப்புக்குள்ள அதிக அளவுல இரத்தக்கரைகள் படிந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்படுது. சம்பவ இடத்துல இருந்து ஒரு ஜோடி காலணிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கதா இப்போ வரைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அந்த ஜீப்ல வந்த 3 சீன நாட்டவர்களும் அந்த இடத்துல இருந்து ஒரு முச்சக்கர வண்டியில தப்பிச்சு போயிருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த 3 பேரையும் கூட்டிக்கிட்டு போன முச்சக்கர வண்டி சாரதியையும் கைது செஞ்சு இப்போ போலீசார் தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. கொலையை செஞ்சுட்டு நாட்டை விட்டு தப்பிச்சு போக முயற்சி செஞ்ச கொலையாளிகளை போலீசார் கைது செஞ்சதுதான் இந்த சம்பவத்தோட ஒரு மிக முக்கியமான திருப்பமாகவும் பார்க்கப்படுது. நேற்றைய தினம் மாலை 4:30 மணி அளவுல கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து 34 மற்றும் 38 வயது இருக்கக்கூடிய 2 சீன நாட்டவர்கள் மும்பை வழியா சிங்கப்பூருக்கு போக இருந்த ஏர் இந்தியா விமானத்துல ஏற முயற்சி செஞ்சாங்க.
செஞ்சிருக்காங்க. ஆனா உளவுத்துறை கொடுத்த துல்லியமான தகவல்களோட அடிப்படையில விமான நிலைய குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அந்த 2 சீன நாட்டவர்களையும் கைது செஞ்சிருக்காங்க. அவங்க பயன்படுத்தின வேன் அம்பலாந்தோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சொந்தமானது அப்படின்னும், அவங்க வந்த வாடகை கார் கொழும்பு 5ல் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமானது அப்படின்னும் போலீசார் இப்ப வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கொழும்பு துறைமுக போலீசார், அது மட்டும் இல்லாம அஹலியகுட போலீஸ், இவங்க 2 பேருமே சேர்ந்து விசேட விசாரணைகளை முன்னெடுத்துட்டு இருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பா. இதை போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வுட்லர் உறுதிப்படுத்தி இருக்காரு. இப்ப வரைக்கும் இந்த சம்பவத்துல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சீன நாட்டவர்கள் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளோட அறிக்கை போலீஸ் மா அதிபருக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய சீன தூதரகத்துக்கும் அதிகாரப்பூர்வமா சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கொழும்பு துறைமுக நகரம், அது மட்டும் இல்லாம கொழும்பு பகுதிகளில் வசிக்கக்கூடிய சீன குடிமக்களுக்கான பாதுகாப்பை கொழும்பு மாவட்ட பொறுப்பு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மேற்பார்வையில போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. பண மோசடி குற்றச்சாட்டா அப்படி இல்லைன்னா தொழில்முறை பகையா அப்படிங்கிற பல கோணங்கள்ல இந்த சம்பவம் தொடர்பா இப்ப விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருது. இலங்கையை தளமா கொண்டு இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சீன பாதாள உலக குழுக்களோட பின்னணி என்ன, எதுக்காக இலங்கையில இந்த மாதிரியான கொடூர குற்ற செயல்கள்ல ஈடுபடணும் அப்படிங்கிற கேள்விகள் தான் இப்போ சமூகத்துல பரவலா எழுப்பப்பட்டிருக்கு. தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய பின்னணியில எதிர்வரும் நாட்கள்ல இந்த சம்பவம் தொடர்பா இன்னும் பல தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சம்பவம் தொடர்பா வெளியாகக்கூடிய தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்தும் வழங்க நாங்க காத்திருக்கோம். இந்த சம்பவம் தொடர்பா இப்படி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள்.